அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உயர்கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வராங்க. இதில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அகடமிக் இயரான 2025 வருடத்திற்கான எம்பிஏ படிப்புகளுக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சுங்க. ஸோ இந்த எம்பிஏ படிப்புகளை யாரெல்லாம் படிக்கலாம், இதில் எப்படி வந்து அவங்க அந்த கல்லூரியில் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வரும், ப்ளஸ் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரேங்கிங்கிறது ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வேர்ல்டு லெவல்லையுமே வந்து அவங்க வந்து நல்ல ரேங்கிங் போயிட்டுருக்காங்க. இப்போ 2025-26 வருடத்திற்கான எம்பிஏ படிப்புகளுக்கான 2 வருஷம் எம்பிஏ படிப்புகளுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விஐடி பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்கிறாங்க, விஐடி பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாக பார்க்கப்படுது. விஐடி பிஸ்னஸ் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வெள்ளூர், சென்னை மற்றும் போபாலில் இருக்குது. இங்கே வந்து யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிபிஏ டிகிரி, பிஜியில் எம்பிஏ டிகிரி மற்றும் பிஹெச்டி டிகிரி வரைக்கும் கொடுக்குறாங்க. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட கொலாபரேஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட கொலாபரேஷன் வைக்கிறனால ஒரு வருடம் நீங்கள் வந்து விஐடி வெள்ளூரோ இல்லை வந்து சென்னை கேம்பஸ்லேயோ படிச்சுட்டு இன்னொரு 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு படிக்கலாம். அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குமே இங்கே படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஸோ இந்த விஐடியில் எம்பிஏ படிக்கிறதுக்கு பேசிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய யூஜி டிகிரியோ இல்லை இன்டகிரேட்டட் டிகிரி கோர்சஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும், இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு 10+2+3 ஸ்கீம், அதாவது நீங்கள் வந்து ஒரு 10th ப்ராப்பராக படித்து 12th படித்து தென் ஒரு யூஜி ப்ரோக்ராமோ இல்லை ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸஸோ படித்தவங்க தான் இந்த எம்பிஏ படிப்புகளுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுமாதிரி இப்போ ப்ரெசண்ட்டாக ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி என்ன இவங்க வந்து தனியாக ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவங்க வந்து என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஸ்கோர் வாங்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேட் எக்ஸாம், ஜாட், மேட், என்மேட், ஜிமேட், சிமேட், அட்மா, இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி வர்றவங்களையும் இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில ரிலாக்ஸேஷன் தர்றாங்க சில ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இதுமாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் அண்ட் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு 10% வரைக்கும் வந்து அவங்க ரிலாக்ஸேஷன் தர்றாங்க. செலெக்ஷன் க்ரைட்டீரியாங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு 60% ஆஃப் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் இன் யூஜி, பெஸ்ட் ஸ்கோர்ஸ் ஆஃப் கேட் எக்ஸாம்ஸ். இதில் நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுதிருந்தாலும் எதில் பெஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்களோ அது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து பர்சனலாக இன்டர்வியூ பண்ணுவாங்க, ப்ளஸ் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்கிறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. எம்பிஏல வந்து ஃபஸ்ட் இயரோட டியூஷன் ஃபீ, இது வந்து டியூஷன் ஃபீயை தாண்டி காலேஜ் ஃபீஸுங்கிறது அடிஷனலாக வரும், அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறதும் வருங்க. ஸோ டியூஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் 3,48,500 சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் மட்டும் காசு டெபாசிட்டாக 3000 சொல்கிறாங்க. ஸோ அரௌண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு 3,51,500 வரும். அதுபோக வந்து செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,48,500 வரும் அப்படிங்கிறாங்க. இது போக சில ஃபீஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸும் இருக்குங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கேட் எக்ஸாம், ஜாட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் 95% மேலே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து ஃபுல் டியூஷன் ஃபீ ஃப்ரீங்கிறாங்க. இதில் பார்த்துக்கோங்க, டியூஷன் ஃபீக்கும் காலேஜ் ஃபீஸுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அரௌண்ட் வந்து டியூஷன் ஃபீ வந்து இங்கே 3,50,000னா காலேஜ் ஃபீஸுங்கிறது அரௌண்ட் ப்ளஸ் ஒரு 1.5 lakhs வரும். அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் அவங்க வந்து டியூஷன் ஃபீ மட்டும்தான் வேய்வர் சொல்லியிருக்காங்க. அதே கேட், சாட், ஜிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே இருந்தீங்கன்னா 50% ஆஃப் டியூஷன் ஃபீ ஃப்ரீ பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. மேட்டில் 791 to 800 இருந்தீங்கன்னா ஃபுல் டியூஷன் ஃபீ ஃப்ரீ, 760 to 790 இருந்தீங்கன்னா 50% டியூஷன் ஃபீ ஃப்ரீ. என்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 346 to 360 இருந்தீங்கன்னா ஃபுல் டியூஷன் ஃபீ ஃப்ரீ, 325 to 345 இருந்தீங்கன்னா 50% ஆஃப் டியூஷன் ஃபீ ஃப்ரீங்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான முக்கியமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான்.
ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது நம்மளுக்கு என்றைக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி ஓப்பன் ஆகிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக February 14th வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அதை ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அது என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா February 24th அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு வரும். ஸோ உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூங்கிறது March 1 இல்லைன்னா March 2ஆம் தேதி இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் பேஸ் பண்ணி அவங்க சீட்டுங்கிறத March 10ஆம் தேதி சீட்டுங்கிறத அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் ஃபீ பே பண்ணணும். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஃபீ வந்து பே பண்ணணும். 17ஆம் தேதி March 17ஆம் தேதி 1 லட்ச ரூபா ஃபீ பே பண்ணணும். ரிமைனிங் ஃபீஸை வந்து 2,51,000 27ஆம் தேதி மார்ச் வந்து ஃபீ பே பண்ணால் உங்களுக்கு June 2025 ஆட்டோமேட்டிக்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் காலேஜஸோட டிசி 10th to மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணக்கூடிய அஃபிடவிட் பேரண்ட் சப்மிட் பண்ணக்கூடிய அஃபிடவிட் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அந்த எக்ஸாம்ஸோட ஸ்கோர் கார்டு இதெல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டியூஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3,51,000 ரூபா வரும். ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது ஒரு 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் வருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விஐடியோட MBA அட்மிஷனுக்கான டீட்டெயில், அதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இவங்க வந்து செப்பரேட்டாக எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணலை. விஐடியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோரை மட்டுமே இவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.